திராவிட முன்னேற்ற கழகத்தில் தூய சக்தியாக இருக்கிற தூய சக்தியை தமிழ்நாட்டில் விரைத்தது ஒரு ஆற்றமிக்க தலைவர் தமிழகத்தின் வேட்டை தலைவரை தவிர யாரும் இல்லை என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா ஒரு மறைந்தார்கள். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கும். நான் தான் முதலமைச்சர் ஆகியிருக்க வேண்டும். அன்றைக்கு சூழ்நிலையின் காரணமாக இரவு நேரத்தில் பெட்டி மாறப்பட்டது. எனக்கு அந்த வாய்ப்பு இழக்கப்பட்டது. இதுதான் உண்மை. வெற்றி வாங்கி சூடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தி தமிழ்நாட்டில் தலைமுறையை தவிர யாருக்கும் இல்லை. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்கள் எங்கு வேண்டுமானாலும் பேருந்திலே பயணம் செய்யலாம். இந்த வரலாற்றுக்குள்ளவராக நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார். நீங்க எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே நம் நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். பல சமயங்களில் கொள்ளை அடிக்கிறார். சின்னம்மா அவர்கள் அன்றைக்கு தோல்லை கையை போட்டு சொன்னார். நான் பார்த்தேன் எங்கே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று. திடீரென்று கீழே விழுந்தார். மலப்பாம்பு வர மாதிரி நெருங்கிருந்து வந்தார். நான் அங்கே பக்கத்திலிருந்து வந்து ஓடிட்டேன். சுய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியேற்றுவோம், ஊழலாட்சி அகற்றுவோம், குடும்பாட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இதற்கு நம்முடைய தலைவர் ஒருவரை தவிர எவராலும் முடியாது என்பதுதான் நாம் மற்றவர்கள் எழுத்து வைக்கின்ற கோரிக்கையாக இருக்கிறோம். ஏபி ராஜுடைய மகன் இன்றைக்கு ஓட்டியிருக்கிறார். எல்லோரும் நினைத்தார் ஒரு ஏழை, அமெரிக்காவிலே பணியாற்றியவர், இந்தியா இன்றைக்கு களத்தில் இருக்கிறார். இவரையும் விலைக்கு வாங்கலாம் என்று சில பேர் நினைத்தார்கள். அதை தகர்ப்பு விட்டு இன்றைக்கு துணிந்து நின்று ஊழல் குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள். அவருக்கு பின்னாலே நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு பின்னாலே மக்கள் இருக்கிறார். இங்கே கொங்கு மண்டலம் என்பது இவரை கோட்டை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளை கொங்கு மண்டலம் என்பது விசில் சின்னத்திலே கோட்டையாக மாறப்போகிறது. 23ஆம் தேதி என்பது நாம் எதிர்காலத்தை உருவாக்குற நாள், பொற்காலத்தை உருவாக்குற நாள். அந்த நாளை மனதில் வைத்துக் கொண்டு நாளை தமிழகத்தை ஆளுவதற்கு இந்தியாவே நடுங்கி போகின்ற அளவுக்கு நம்முடைய தளபதி 634 பேர் வெற்றி பெற்றால் இந்த வரலாற்றை நீங்கள் படையுங்கள் என்ற பொற்பாத மலர்களை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.